அண்மை செய்தி. பூண்டி நீர்த்தேக்கத்தில் இருந்து திறக்கப்படும் உபரி நீரின் அளவு 3000 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. பூண்டி நீர்த்தேக்கத்தில் இருந்து திறக்கப்படும் உபரி நீரின் அளவு தற்போது 3000 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. வினாடிக்கு 2500 கனஅடியிலிருந்து 3000 கனஅடியாக நீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். தித்வா புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பூண்டி நீர்த்தேக்கத்திலிருந்து திறக்கப்படும் உபரி நீரின் அளவு 3000 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரபு. வணக்கம் பிரபு, விவரங்கள். வணக்கம். டிட்வா புயலின் காரணமாக திருவள்ளூர் மாவட்டத்திற்கு இன்று ஆரஞ்சு, அதாவது மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. அதுபோல் நாளையும் ரெட் அலர்ட், அதாவது அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் நீர்பிடிப்பு பகுதிகளில் அதிகமாக மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக சென்னை மக்களின் முக்கிய குடிநீர் ஆதாரங்களில் ஒன்றாக திகழும் பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்திலிருந்து அந்த ஏரியின் கொள்ளளவை குறைக்கும் நடவடிக்கையாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தற்பொழுது ஏற்கனவே திறந்துவிடப்பட்ட 2500 கன அடி உபரி நீரிலிருந்து தற்பொழுது 3000 கன அடியாக உயர்த்தி அந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். இந்த உபரி நீரானது, அதாவது பூண்டி ஏரியிலிருந்து திறக்கப்படும் உபரி நீரானது கொசஸ்தலை ஆற்றில் திறந்துவிடப்படுவதால் ஆற்றின் கரையோரம் வசிக்கும் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லவும், அந்த கரையோரம் சென்று செல்ஃபி எடுக்கவோ குளிக்கவோ துணி துவைக்கவோ கூடாது எனவும் அந்த எச்சரிக்கை, அதாவது மாவட்ட ஆட்சியர் பொதுமக்களுக்கு எச்சரிக்கையானது விடுத்துள்ளார். அதுபோல் செம்பரம்பாக்கம் புழல் ஏரியில் இருந்தும் உபரி நீரானது திறந்து விடப்பட்டு அந்த ஏரியின் கொள்ளளவை குறைத்து அதிக மழை பெய்தால் அந்த நீரை நிரப்பும் அளவிற்கு தற்பொழுது பொதுப்பணித்துறை அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் மழையின் அளவு இங்க இருக்கும் அதிகமாகும் பொருட்டு ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்தால் அணையிலிருந்து மேலும் நீர் வெளியேற்றம் அதிகரிக்கப்படும் எனவும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி பிரபு.